எலான் மஸ்கிற்கு இவ்வளவு முக்கியத்துவமா? சுந்தர் பிச்சைக்கு அதிர்ச்சி கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் மட்டுமல்ல, உலகின் முன்னணி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் சிஇஓக்களும் தொலைபேசி வழியாக தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தனது பாராட்டுக்களை தெரிவிப்பதற்காக கால் செய்த கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சைக்கு டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பாராத சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளார். அதாவது, அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்பை வாழ்த்துவதற்காக சுந்தர் பிச்சை கால் செய்த போது எலான் மஸ்கும் அந்த அழைப்பில் இருந்துள்ளார். இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பி வருகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தை பயன்படுத்தியது மட்டுமின்றி நேரடியாகவும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தலுக்கு பரப்புரை மட்டும் போதாது, பணமும் தேவை என்பதால் ட்ரம்பின் அரசியல் பிரச்சார குழுவிற்கு $119 மில்லியன் எலான் மஸ்க் நன்கொடையாக கொடுத்ததாக கூறப்படுகின்றது. எலான் மஸ்க் இவ்வளவும் செய்வது எல்லாம் பெரிய ஆதாயங்களை அடையவே என சோசியல் மீடியாக்களில் விமர்சனங்கள் எழுந்தன. அதை நிரூபிப்பது போல அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வெற்றி பெற்றதில் இருந்தே எலான் மஸ்க் ட்ரம்ப் நட்பு முன்பை விட நெருக்கமாகியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் புளோரிடா வீட்டில் அடிக்கடி எலான் மஸ்க் தென்படுகின்றார். சமீபத்தில் அமெரிக்காவின் செலவினங்களை குறைப்பது மற்றும் கூட்டாட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய துறைக்கு எலான் மஸ்கை தலைவராக ட்ரம்ப் நியமித்துள்ளார். இது மட்டுமின்றி தனது டெஸ்லா எலக்ட்ரிக் கார் முதல் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டுகள் வரை மஸ்கின் பல முக்கிய ப்ராஜெக்டுகள் அரசாங்க கொள்கை, ஒழுங்குமுறை மற்றும் மானியங்களை பெரிதும் நம்பியுள்ளன. ட்ரம்புடனான நெருக்கத்தை பயன்படுத்தி எலான் மஸ்க் இதையும் சாதித்துக் கொள்வார் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இத்தருணத்தில் உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் சிஇஓ உடனான தொலைபேசி உரையாடலில் ட்ரம்புடன் எலான் மஸ்க் இணைந்தது பல்வேறு சர்ச்சைகளையும் சந்தேகங்களையும் கிளப்பியுள்ளது.